நான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். அந்த தாமரை சீட்ஸை தான் வறுக்க போகிறேன். இப்போ நம்ம இந்த ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்சம்ஸ் ரெசிபி. நம்ம இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெல்த் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். அதுவும் நமக்கு டயபெட்டிக், பிபி இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க அதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இதில் நான் வந்து எடுத்துருக்க பொருள் என்னென்னு சொல்கிறேன். இது தாமரை சீட்ஸ், இது தாமரையோட விதை இருக்குல்ல, அது எள்ளு எடுத்திருக்கேன், அப்புறம் பாதாம் எடுத்திருக்கேன், ஓட்ஸ் வச்சுருக்கேன், அக்ரூட் வச்சுருக்கேன், முந்திரியும் வச்சுருக்கேன், மெலன் சீட்ஸ் வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் மிளகு, கொஞ்சோண்டு சுக்கு வச்சுருக்கேன். இதை பவுடர் பண்ணால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். சுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் வறுத்துட்டு தான் நம்ம பவுடர் பண்ண போகிறோம். இது ஓட்ஸ் நான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் எல்லாமே இப்போ எடுத்துக்கிட்ட பொருள் எல்லாமே இந்த மாதிரி கப்பால் தான் நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்கள்கிட்ட நீங்கள் சின்ன கிளாஸால் கூட நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம். நான் இப்போ காமிச்ச பொருளெல்லாம் நான் இந்த கப்பால் தான் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இப்போ ஓட்ஸை வறுத்துக்கலாம். இப்போ இந்த ஓட்ஸ் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நான் இப்போ இந்த ஹெல்த் ட்ரிங்க்கில் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் சேர்த்து வறுத்து பவுடர் பண்ணுற பொருளெல்லாம் நம்ம ஒரு ஸ்பூன் காலையில் பசும்பால் கிடைச்சா நீங்கள் அந்த பாலில் காய்ச்சிட்டு அதில் கலந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி தண்ணியிலே கூட ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதில் சேர்த்துட்டு சாப்பிட்லாம். சர்க்கரை இல்லை, நமக்கு டயபெட்டிக் இல்லை, பிபி அந்த மாதிரி தான் இருக்குன்னா நீங்கள் பனங்கற்கண்டு சேர்த்துக்கோங்க. டயபெட்டிக் இருந்ததுன்னா நீங்கள் அதில் எந்த இனிப்பும் சேர்க்காம தான் நீங்கள் எடுத்துக்கணும் அந்த ட்ரிங்க்கு. இப்போ நான் அந்த ஓட்ஸ் நல்லா வறுத்து வந்தோடனே எடுத்துருவேன். இப்போ ஓட்ஸ் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ அதை எடுத்துகிட்டு அடுத்த பொருளை வறுத்துக்கலாம். நான் அந்த தாமரை சீட்ஸை தான் வறுக்க போகிறேன். இப்போ இந்த தாமரை சீட்ஸ் இருக்குல்ல, இதை நான் வறுத்து இதை சேர்க்குறேன்ல, இந்த ட்ரிங்க்ஸில் இது ஹெல்த் ட்ரிங்க்கில் எதனால் சேர்த்துருக்கோன்னா டயபெட்டிக்கை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கும், பிபி கூட கண்ட்ரோலில் வச்சுக்கும், கொலஸ்ட்ராலை கூட கம்மி பண்ணுது, வெயிட் லாஸ் கூட இந்த ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருப்பாங்களோ, ஒபிசிட்டியாக, அவங்க இதை எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வறுத்தாச்சு. இப்போ நம்ம அதை கையில் எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா நல்லா அப்படி சவுண்டு வரும். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இப்போ தான் பவுடர் ஆக்கணும். இப்போ நான் முந்திரியை வறுத்துக்கிறேன். சும்மா லைட் கலர் மாதிரி அப்படியே கோல்டன் கலராக வரும்போது எடுத்துக்கோங்க. ரொம்பவும் வறுக்கக்கூடாது. வறுத்தோன்னா அதில் இருக்கிற எண்ணெய் தன்மை வந்துட்டு பவுடர் பிசு பிசுன்னு வர ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா சூடு ஏறுற அளவுக்கு வறுத்தோம்னா போதும். முந்திரி வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும். இந்த கலர் மாறி இருக்கு பாருங்கள் லைட்டாக. இப்போ இதை எடுத்துகிட்டு அடுத்ததை பாதாமை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் பாதாம் சேர்க்கறதுனா நமக்கு நல்ல ப்ரோட்டீன் சத்து கிடைக்கும். இதில் வந்து மெக்னீஷியம் எல்லாமே இருக்குது. இந்த பாதாம் கால்சியம் இருக்குது. நம்ம உடம்புல அயன் டிஃபிஷியன்ஸ்லாம் வந்து நமக்கு டயபெட்டிக் இருக்கிறதுனால, இப்போ டயபெட்டிக் வந்து ஒரு 10-15 வருஷம் மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது உடம்பு ரொம்ப வீக்காகிடும். வீக்காகிடுச்சுன்னா நமக்கு கை கால் வலி, சோர்வு, அசதி எல்லாமே இருக்கும். அதனால் இப்போ நான் காட்டியிருக்க பொருளெல்லாம் நீங்கள் 50-50 கிராம் கூட வாங்கி இதுமாரி வறுத்து பவுடர் பண்ணி வச்சுட்டு காலையில் நல்லா பாலை காய்ச்சிட்டு அதில் ஒரு ஸ்பூன் இந்த பவுடரை சேர்த்து கொஞ்சம் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் வடிகட்டெல்லாம் தேவையில்லை. ஏன்னா இது நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்கிறதுனால அது வடிகட்டாதீங்க, அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிலன் சீட்ஸையும் வறுத்து எடுத்துக்கலாம். கிர்னி பழம் இதை தான் இது. இதையும் நான் சேர்த்துக்கிறேன். இதில் நமக்கு நிறையா விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதனால தான் இதையும் சேர்க்குறேன். இதில் இப்போ எள்ளு சேர்த்துக்கிறேன். நம்ம எள்ளு அந்த எதுக்கு சேர்த்துருக்கோன்னா இதில் அவ்வளோ கால்சியம் இருக்குது. அதனால் எலும்பு தேய்மானம்லாம் ஏற்படும்ல. இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க் நீங்கள் பண்ணி வச்சுட்டு குடிங்க, ரொம்ப நல்லது.
வெறும் வயிற்றில் கூட இந்த மாதிரி வறுத்து வச்சுட்டு காலையில் இதை ஒரு ஸ்பூன் எடுத்து மென்று சாப்பிட்டுக்கலாம். இந்த மூட்டு வலி அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் நமக்கு இதை எடுத்துக்கிறதுனால. வால்நட்டு இதை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். ரெண்டாவது இப்போ இது மெயினாக எதுக்காகனா இந்த வின்டர் சீசனில் நமக்கு இந்த வலி தொந்தரவு எலும்பு தேய்மானம் இருக்கவங்களுக்கு எப்படி வலிக்கும்னு அவங்களுக்கே தெரியும், அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதனால் இங்கே கண்டிப்பாக நீங்கள் இதை பவுடர் பண்ணி சேர்த்துங்க. நமக்கு டயபெட்டிக் இருக்கும்போது ப்ரோட்டீன் எடுத்துக்க வேணாம்னு சொல்லியிருந்தாங்கன்னா டாக்டர், அப்போ நீங்கள் இதெல்லாம் சேர்த்துக்க வேணாம். அதெல்லாம் இல்லை, நம்ம நார்மலாக இருக்குது, டயபெட்டிக் கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னாக்கா இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நீங்கள் சுக்கு சேர்த்துக்கிறேன், அது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். நமக்கு ஒயிட் பெப்பர் கிடச்சா அது கூட போட்டுக்கலாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா. நான் இப்போ இதுதான் இந்த மிளகு, சாதாரண மிளகு, கருப்பு மிளகு தான் போட்டுக்கேன், பிளாக் பெப்பர். இப்போ எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை ஆற விட்டு மிக்சியில் பவுடர் பண்ணிடலாம். இப்போ எல்லா பொருளும் நான் எடுத்து அதெல்லாம் வறுத்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி செவக்க எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது இப்போ கொஞ்சம் ஆற விட்டு மிக்சி கப்பில் போட்டு பவுடர் பண்ணிடலாம். இப்போ மிக்சியில் போட்டு நான் பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேன், ரெடி ஆகிடுச்சி. ஏன்னா இப்போ நம்ம பாதாம், பிஸ்தா, முந்திரி, அந்த வால்நட்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் இந்த பவுடர் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே பவுடராக இருக்காது, இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. கண்ணாடி பாட்டிலாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வேறு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் இதை வச்சு எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் பால் நல்லா கொதிக்கும் போது போட்டு அப்படியே கலக்கி ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு சாப்பிட்லாம். கொஞ்சம் இனிப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பனங்கற்கண்டு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதில் இப்போ நான் பாலில் கலக்கி காட்டுறேன். இப்போ நம்ம செஞ்ச இந்த ஹெல்த் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சி. நான் ஒரு கப் பால் அடுப்பில் வச்சுருக்கேன், காஞ்சிடுச்சு பால். அதில் நம்ம வந்து இந்த அளவுக்கு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா சூடாக கொதிச்சிருச்சு, அதில் தான் நான் போட்டுருக்கேன். சும்மா ஒரு நிமிஷம் அதை நல்லா கலக்கி கொடுத்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு சுகர் கண்ட்ரோலாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த வின்டருக்கு பனங்கற்கண்டு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இல்லைனா நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம், அது சூப்பராக இருக்கும். இதில் நிறையா விட்டமின்ஸ், அயர்ன் கண்டென்ட் இருக்குது, கால்சியம் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்டோன்னா டயர்ட்னஸ்லாம் நமக்கு தெரியாது. டயபெட்டிக் இருக்கும்போது டயபெட்டிக்ல வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு கூட டயர்ட்னஸ் வரும், அதனால் அவங்க கூட எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. கண்டிப்பாக செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த ஹெல்த் ட்ரிங்க் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லட்சம்ஸ் ரெசிபியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.